ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மினி சிக்கன் ரோல் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. சிக்கன் ரோலில் உள்ளே வைக்கிறதுக்காக மசாலாவுக்கு தேவையான வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பும் 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உரலில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம தட்டி வச்சிருந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனில் உள்ள தண்ணிலாம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்துடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு பக்கம் உள்ள மாவை மட்டும் எடுத்து நடுவில் சிக்கனை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மைதா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு ஒட்டிடலாம். இதே மாதிரியே இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சிடுங்க. ஓரங்களை கட் பண்ணதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக மினி சிக்கன் ரோல் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.